தன்மானம் மிக்கவங்க, சொன்ன சொல்ல தவறாமல் செய்யக்கூடியவங்க, எப்பொழுதுமே உங்களோட முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து முயற்சிகளை செய்யக்கூடியவங்க, நீதிமான்களாக வாழக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க, இந்த மாதம் ஒரு என்ன மாதிரியான அம்சத்தை கொண்டிருக்கு, இந்த மாதத்தில் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே நிகழக்கூடிய கிரகத்தின் பயிற்சி மனிதர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில் இப்போ 2025ஆம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் பாருங்க, பல முக்கிய கிரகத்தோட பயிற்சி நடக்க போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தில் நீதிமானா திகழக்கூடிய சனி பகவான் வந்து அவருடைய வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. இது ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு இந்த முக்கிய கிரகங்களின் நிலைகளுமே இந்த மாதம் மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுனம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன் கிழமையில சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். சிவனின் பரிபூர்ண அருளையுமே புதன் கிழமையில வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதா நடக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது போலவே உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியம். அதை நீங்கள் எளிய முறையில் கணிக்கணும், எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எதிர்காலத்தின் அனைத்து விதத்துலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இதனால் நீங்கள் உண்டாக்க முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதத்தோட கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை நாம் இப்போ பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு சிறப்பு அம்சம் உங்ககிட்ட இருக்குது. அது என்னன்னு கேட்டால் புத்திசாலித்தனம், கற்பனை திறன் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். சமூகத்தில் எப்போவுமே உயர்வான பதவிகளை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சிறப்பாக செயல்படுவீங்க. அதற்கான யோகமுமே இருக்குது. ஏன்னா புதன் பகவான் ராசி அதிபதி. ரொம்பவுமே அறிவு திறமையாக இந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய இயல்பு உங்களுக்கு பிறக்கும்போதே இருக்கும். பிறக்கும்போதே புத்திசாலிங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கிறவங்க பொதுவாக பாருங்கள், ரொம்பவுமே தெய்வ பக்தி கொண்டவங்களாக இருப்பீங்க. இறை வழிபாடு ரொம்பவுமே பிடிக்கும். மனுஷங்க கிட்ட சொல்லி தீராத விஷயத்தை கூட நீங்கள் இறைவனின் அருளால் பெற முடியும் அப்படிங்கிறத நம்புவீங்க. பெருசாக மற்றவங்கிட்ட போய் உதவி கஷ்டம் அப்படிலாம் கேட்டு நிற்கவே மாட்டீங்க. வந்த கஷ்டம் தீர தெய்வ பக்தியை, தெய்வத்தை நாடக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்களாக இருப்பீங்க பெரும்பாலான நபர்கள். கற்பனை வளம் உங்ககிட்ட ரொம்பவுமே இருக்கும். உங்களோட திறமையால் எப்பவுமே புகழப்பெறக்கூடியவங்க தான் நீங்கள். மிதுன ராசிக்கு குரு பகவான் ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு. இதனால் நீங்கள் சிறப்பாக முன்னேற்றம் அடையணும் நினச்சி உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு செல்வம், நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு தலைமை பண்பு எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும். தெய்வ பக்தி, கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட. பெரும்பாலான மிதுன ராசிக்கு கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புகழ் உயர சீக்கிரமாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்வீங்க. புகழ் அதிகமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் மனநிலைமை அப்படிங்கிறது எப்பொழுதும் உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்காது. அடிக்கடி மாறுபட்ட தன்மை கொண்டதாக இருக்கும். தன்மானம் மிக்க நபர்களாக மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. குரு பகவான் எப்போவுமே உங்களுக்கு வலுப்பெறும் பொழுது நல்ல ஒரு உயர்வு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். நீங்கள் பாருங்கள், எப்போவுமே மற்றவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய இடத்துல இருப்பீங்க. மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறமை வாய்ந்தவங்களாக மிதுன ராசி அன்பர்கள் இருப்பீங்க. உங்களோட நண்பர்களோ வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்களோட வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல்ல உங்ககிட்ட தான் அதற்கான தீர்வை கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறது பெரும்பாலும் மற்றவங்களுக்கு சரியாக நடக்கும். நீங்கள் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை ஒருத்தவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசித்து அதற்கு தீர்வு காணக்கூடிய தன்மை கொண்டவங்களாக பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்கள் இருப்பீங்க. அது இல்லாமல் இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு ஒரு சில அமைப்புக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் சில யோகத்தையுமே கொடுக்கும். ஒரு நிலையிலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம்.
ஏன்னா இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, சூரியன் புதன் இந்த கிரகத்தோட பயிற்சி எல்லாமே நடக்க போகுது. இந்த கிரகத்தோட மாற்றமும் சேர்க்கையின் சஞ்சாரமும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட வேலை செய்கிறவங்க கூட நிறைய பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். நிறைய சண்டை சச்சரவு, மனசில் நிம்மதி இல்லாதது போல இருக்கும். நம்ம இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தா சக ஊழியர்களுடன் இருந்த சண்டை வாக்குவாதம் தீரும். நல்லுணர்வை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் மற்றவங்களுக்கு நல்ல யோசனை சொல்லக்கூடியவங்க தான், ஆனால் உங்களுக்குமே நல்ல ஆலோசனை இப்போ சிறப்பாக கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. உங்களோட தலைமைத்துவ குணம் பணியிடத்தில் சிறப்பாக வெளிப்படுத்த போகிறீங்க. இதனால் நல்ல ஒரு உயர்வுமே நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களோட நேர்மறையான அணுகுமுறை நல்ல ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். ஆனால் காதல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. சரியான திட்டமிடல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பல விதத்துலையுமே நீங்கள் வெற்றியும் சுமைக்கலாம். நீங்கள் நினச்ச விஷயத்தில் நன்மையும் பெறலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதமே பெற முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய துன்பம் கஷ்டம் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இது எப்படா தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வாய்ப்பு உருவாகி இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சாதகமான சில பலன்களும் உண்டாகிற மாதிரி தான் கிரக அமைப்பு இருக்குது. 16ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களோட 5ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் பயிற்சி பெறாரு. இத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது, அதாவது சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாமல் போனாலும் 16ஆம் தேதிக்கு பிறகு அதே சூரியன் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு. அந்த சமயத்தில் அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறம் அதே சூரியனால் நல்ல பயன்கள் உங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் சூரிய பகவானை நல்லபடியாக நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரு. நன்மையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நல்லது. இந்த செவ்வாயின் பயிற்சியுமே இந்த மாதம் முழுவதுமே விருச்சிக ராசியில், அதாவது உங்களுக்கு 6வது வீட்டில் நிகழப்போகுது. இந்த ஒரு அமைப்புமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. புதனின் பயிற்சி 21ஆம் தேதி வரைக்கும் 6வது வீட்டில் நடைபெற போகுது. அதுக்கப்புறம் 5ஆம் வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பு உருவாகுது. இதனால் மாதத்தோட பெரும்பகுதி புதன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கிறாரு. குரு பகவான் அவரோட பயிற்சி 2வது வீட்டில் நடக்கும்போது, அதாவது 11ஆம் தேதி முதல் குரு வக்ர நிலையில் மாறும் பொழுதும் இந்த மாதம் பாருங்கள் குரு பகவானாலையுமே சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினச்சி உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கட்டாயம் பெறலாம். எதிர்காலத்திற்கான சேமிப்பு உயர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனையிலிருந்து தீரக்கூடிய அமைப்பும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செய்யணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் திட்டமிட்டு செஞ்சதில் நிறைய பின்னடைவு கூட ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ கட்டாயம் அது நடக்காது. ஏன்னா பெரும்பாலான கிரக அமைப்புகள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால் எதையுமே திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறலாம். சுக்கிரனோட பயிற்சி கன்னி ராசிக்கு வரும். பலவீனமான நிலையுமே வரும். 26ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சுக்கிரன் தன்னோட ராசியில் 5வது வீட்டில் பயிற்சி செய்கிறாரு. இது சுக்கிரனுக்கு ஒரு மிகவும் சரியான நல்ல நிலையில் இருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கிறாரு. அதே சமயம் நவம்பர் 26க்கு பிறகு சுக்கிரன் பலவீனமாக பலனை தருவார். சனியின் பயிற்சி உங்களோட 10ஆம் வீட்டில் மீனத்தில் குருவின் ராசியில் நடக்குது. சில நல்ல வேலையுமே உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் உண்டாகும். 24ஆம் தேதி வரைக்கும் குருவின் தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதன் காரணமாக ராகு உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். அதே சமயம் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் நிறைய அமைப்பு சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம். சின்ன சின்ன தடைகள் வரும். அது சாமர்த்தியமாக உடை தெரியக்கூடிய ஆற்றலுமே இருக்குது. இந்த மாதம் முதல் இனி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சாதகமான பலனை நீங்கள் முழுமையாகவே எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளித்து முடிச்சுட்டு குங்குமம் கலந்த நீரை சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் செய்வதன் மூலம், சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். எந்த ஒரு பின்னடைவும் வராமல் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற தினம்தோறும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. இறைவனின் அருளால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.